ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆட்டோ கேடில் ஆப்செட்டுங்கிற டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரு ஆட்டோ கேடில் ஒரு முக்கியமான டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. இந்த டூல்ஸ்லாம் இல்லாமல் வந்து ஆட்டோ கேடில் ரொம்ப சர்வே பண்ண முடியாது. அதாவது ஆப்செட்டுங்கிற டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கமாண்டில் பார்த்தீங்கன்னா OFFSET அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆப்செட் கமாண்டு வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த ஆப்ஷனையும் கொடுத்துக்கலாம். இப்போது ஆப்செட் அப்படின்னு ஆப்செட் கமாண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஒரு லைன் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைனை வச்சு தான் நம்ம ஆப்செட் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்செட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கமாண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. அதாவது ஆப்செட்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குது. அதாவது இது வந்து சிமிலர் வந்து ஒரு காப்பி கமாண்ட் மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம வந்து காப்பி கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துருக்கோம். சேம் அதே தான். ப்ளஸ் வந்து அதாவது ஒரு ரெக்டாங்கிளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த லைனை வந்து நம்ம எப்படி வந்து மல்டிபிள் ஆப்செட் எப்படி கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பெசிஃபை ஆப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த ஆப்செட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆப்செட் அப்படின்னு கேட்குது. அதாவது எந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆப்செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நம்ம இந்த லைனை ஃபஸ்ட்டு ஆப்செட் பண்ணலாம். இப்போது இதை கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்த உடனே நமக்கு வந்து இப்போ ஆப்செட் வந்து கமாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கர்சர் ரைட் சைடு கொண்டு போனால் ரைட் சைடு நமக்கு லைன் வரும், லெஃப்ட் சைடு கொண்டு போனால் லெஃப்ட் சைடு லைன் வரும். இதுதான் இந்த ஆப்செட்டோட ஃபங்க்ஷனு. இப்போது நம்ம ரைட் சைடு ஒரு லைனை கொண்டு வரலாம். சேம் அந்த கமாண்டு வந்து இன்னும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணணும்னா மறுபடியும் லைனை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட்டில் கொடுத்தோம்னா நமக்கு ஆப்செட் வந்துருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் எப்படி நம்ம ஆப்செட் பண்ண போகிறத பார்க்க போகிறோம். ஆப்செட் டூவில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறது. ஸோ அதுவும் ஃபைனே கொடுத்துக்கலாம். ஃபைன் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கர்சரை வந்து இன்னரில் கொண்டு போனால் இன்னரில் ஒரு ரெக்டாங்கிளும் அவுட்டரில் கொண்டு போனால் அவுட்டரில் ஒரு ரெக்டாங்கிளும் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஆப்செட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் நமக்கு ஒரு ரெக்டாங்கிளுக்கு இப்படி தான், ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் அப்படி தான், எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்செட் எம்எம் கொடுக்கும்போது அந்த எம்எம் கொடுத்து நம்ம க்ரியேட் ஆகிடுவோம். இதோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 mm தான். ரைட் சைடோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 5 mmக்கு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்ததாக அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம ஆப்செட் கொடுத்ததுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரூ எரேஸ்ன்னு இருக்கும். எரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இது வந்து மூவ் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம காப்பி பண்ணுற மாதிரி பார்த்தா இது வந்து ஒரு மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ எரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேம் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஆப்செட்டிங், அதாவது ஆப்செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் ஆகிடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நம்ம எஸ்ன்னு கொடுக்குறோம். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் கேட்குது. சேம் அதே 5 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எந்த லைனுமே கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம அந்த ரெக்டாங்கிளையும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நமக்கு இன்னரில் கொண்டு போகிறோம். அதாவது இந்த லைனை செலக்ட் பண்ணி நம்ம இன்னரில் ஆப்செட்டில் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரிஜினல் லைன் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே ஹைட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இப்படி தான் இந்த எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு எல்லோரும் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் பக்கத்தில் நமக்கு த்ரூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம எப்படி ஆப்செட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். த்ரூ வந்து அது ரேண்டமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற பாயிண்ட்லலாம் அது வந்து ஆப்செட் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி தான் த்ரூ. அது வந்து நீங்கள் கொடுக்குற பாயிண்டில் தான் அது வந்து ஆப்செட் எடுத்துக்கிறோம். டைமென்ஷன் கேட்காது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்டுரும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் கொண்டு போனீங்க ரைட் போகும், லெஃப்ட் கொண்டு போனீங்க லெஃப்ட் கொண்டு போகும். இதுதான் இந்த த்ரூவோட இது. ஒரிஜினல் லைன் வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த எரேஸ் ஆப்ஷனில் வந்து நம்ம இன்னும் எஸ்ன்னே கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நோன்னு மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகாது. இதுதான் இந்த த்ரூவோட ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள்னு இருக்கும். மல்டிபிள்னால்
நீங்கள் கர்சரை கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு போக போக அது வந்துகிட்டே இருக்கும். 5 அது வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மல்டிபிள் டூலோட யூஸு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிள் வரையும் போது இந்த மாதிரி ரெக்டாங்கிளை ஆப்செட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு இந்த கார்னர் வந்து நமக்கு ரேடியஸாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஆப்செட் கேப் டைப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிளை நம்ம ஆப்செட் பண்ணும்போது அந்த கார்னர் வந்து நமக்கு வந்து ஒரு பில்லட்டாக வேணும், இல்லை வந்து ஒரு சேம்பராக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்செட் கேப் டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ரெண்டே 0 அப்படின்னா இருக்கிறத அப்படியே ஆப்செட் பண்ணி காமிச்சிடும். இப்போ 1 அப்படின்னா அது வந்து ஃபில்லட்டாக அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி காட்டும் கார்னர்லாம். இதே 2 அப்படின்னா அது வந்து நமக்கு சேம்பராக கன்வெர்ட் பண்ணி காட்டும். இப்படி தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கோம். 2 பார்த்தீங்கன்னா நமக்கு சேம்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 2 கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்துறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆப்செட் போயிட்டு அதே டிஸ்டன்ஸ் 5ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ஜெக்டையும் வந்து செலக்ட் பண்ணி அவுட்டரில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சேம்பரில் நமக்கு வந்து ரெக்டாங்கிள் கிடைக்குது. அதாவது வித் சேம்பரில் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்செட் கேப் டைப்லேயே வந்து நம்ம 1ன்னு கொடுத்து அதே 5 டிஸ்டன்ஸில் செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபில்லட் மாதிரி நமக்கு அந்த கார்னர் வரும். இப்படி தான் ஆப்செட் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.